இந்த நாளிலும் கற்றுக்கொள்ளும்படியாக வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். අද දවසේ ඉගෙන ගන්නව පිණිස ආවව සියලු දෙනා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම ආචාර්ය කරනවා. උන්වහන්සේගේ වචනය ඉගෙන ගන්න ප්‍රථමයෙන් අපි යාඥා කරමු. කතරේ වාර්තේ නම් කற்றுக்கொள்ளும் முன்பதாக நாம் ஜெபிப்போம். ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ පියාණනි, අද දවස් නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේගේ වචනේ හොයලා ඉගෙන ගන්න කියලා වහන්සේගේ වචනය අපිට ප්‍රකාශ කරනා වූ ආකාරයට ස්වාමිනේ අපි ඉගෙන ගන්නා වූ පිළිස ඇවිල්ලා තිනවා. වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපිට උගන්වනවා. වහන්සේගේ දෑතට සියලු දෙනාම බාරයි. ස්වාමිනේ ඔන්ලයින් එකේ බලන්නා වූ ආයත වහන්සේගේ දෑතට බාර කරනවා. ස්වාමීන් වහන්සේ ඒගොල්ලන් සමගත් ඉඳලා වහන්සේ ඒගොල්ලන්ට පගපෙන්නවා. ஆண்டவரே வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக சோதரம் கற்றுக்கொள்ள வாஞ்சியாய் ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நேரலையிலும் அமர்ந்திருந்தும் கற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபை காண்பிப்பீராக. ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதித்து நடக்கும். உங்களுடைய கிருபைக்குள் ஒப்புக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. පෞගිය කාලේ අපි උන්වහන්සේට අපි ගෝලෙක් හැටියට ජීවත් වෙන්නේ එහෙම නැත්නම් சேவை කරන්නේ කොහොමද කියලා අපි ඉගෙන ගත්තා. கடந்த வாரங்களிலே கர்த்தருக்கு சீஷராக அல்லது அவருக்கு ஊழியம் செய்வது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே நாங்கள் சற்று மாறாக இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்னவென்றால் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது දවසෙත් අපි යම් කිසි දෙයක් ඉගෙන ගන්නවා. නමුත් හැම පොතකම උප්පත්තියේ නම් එළිදරව් පොත වෙනකම්ම කියනවා හැම පොතකදීම යම් කිසි දේවල් ඒ කියන්නේ වෙනස් ආකාරයකට අපිට බලන්න පුළුවන් වෙනවා. ඒ ආකාරයට අද දවසේ පිලිපි පොතේ පවුල්තුමා පිලිපිවරුන්ට ලියන ලද්දා වූ ඒ පත්‍රිකාවේ තියනා වූ සේවකයාගේ හදවතේ එහෙම නැත්නම් සේවකයා ගැන ඒ පොත පිලිපි පොත අපිට මොකද්ද උගන්වන්නේ කියන එක අපි අද දවසේ කෙටියෙන් අපි බලන්නට යනවා. இந்த நாளிலே பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்திலிருந்து ஊழியன் அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சேவகன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிலிப்பி புத்தகத்திலிருந்து நாங்கள் முதலாவது அதிகாரத்திலிருந்து அதன் கடைசி அதிகாரம் வரைக்கும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேரம் நமக்கு ஒத்துழைக்கிற வண்ணமாய் நாங்கள் பார்க்க போகிறோம். පිලිපි එකේ 7 පළවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ අපි පොඩ්ඩක් කියමු. முதலாவது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். නුඹලා සියල්ලන් ගැන මෙසේ කල්පනා කරන්නට මට යුතුය. මක්නිසාද මාගේ බැඳුම් වලදීද සුභාරංශය ගැන උත්තර දීමේදීද ඒක ස්ථීර කිරීමේදීද නුඹලා සියල්ලන් මා සමග අනුග්‍රහයට පංගුකාරයන්ව සිටින බැවින් නුඹලා මාගේ සිතේ දරමි. බලන්න මේ ස්ථානයේ පවුල්තුමා කියනවා පවුල්තුමාගේ සේවයට උදව් කරපු අය සේවකෙක් හැටියට ඒ අයව තමාගේ කොහෙද තියලා තියෙන්නේ? සිතේ තියලා තියෙනවා. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பவுலுடைய ஊழியத்திலே அவரோடு கூட எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருந்த அவர்களை உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினால் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன், நான் ஊழியக்காரன், நான் ஊழியக்காரி, நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலன், அப்படி இல்லைன்னா நான் ஒரு மேய்ப்பர், நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்லுகிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த பவுலிடத்தில் இருந்து தான் இந்த சுபாவம், அதாவது அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய இருதயத்தில் அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்திலே தரித்து வைத்திருக்கிறதான அந்த தன்மை ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்க வேண்டும். පවුල් අපොස්තලවරයා කියන ආකාරයට එහෙම නැත්නම් අද දවසේ අපි මේ බලනවා මේ ලෝකේ ඉන්න වූ සේවකයන් කියන ආකාරයට මම හරයයි මම මෙයයි මම මේ මොකද්ද අනාගත වතුරු එහෙම නැත්නම් මම පාලකවරයා මම සුභාරංචි කරුවෙක් එහෙම නැත්නම් මම ගුරුවරයෙක් කියන එක නෙමෙයි ලොකුකම. නමුත්
පාවුල්තුමා මේ පිළිපිවරුන්ට ලියනකොට ලියනා වූ ආකාරයට එහෙම නැත්නම් එයා ක්‍රියා කරා වූ ආකාරයට අපිට දීලා තියන්නා වූ අර සෙනග එහෙම නැත්නම් ඇදෙලිවන්තයන් උන්වහන්සේ මාව විශ්වාස කරලා උන්වහන්සේ මට දුන්නා වූ හැම එක්කෙනාවම මම මගේ හදවතේ තියාගන්න ඕන. ඒකයි සේවකයාගේ හදවත. அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரையும் ஒரு ஊழியக்காரன் தங்களுடைய இருதயத்திலே தரித்து வைத்திருக்க வேண்டும், தரித்து கொண்டிருக்க வேண்டும். தமிழில் சொல்லப்படுது தரித்து கொண்டிருக்கிறபடியினால். සිංහලෙන් කොහොමද කියන්නේ? සිතේ ධර්මයි. සිතේ ධර්මයි. ඒ කියන්නේ සිතේ දරාගෙන ඉන්නවා. ඒ විදිහට එක හැම සේවකයෙක්ම ඉන්න ඕනේ කියන එක තමයි මේ පොතේ හැටියට අපිට උගන්වන්නේ. අටත් කියවන්නේ. 8 වෙනි පදේ. එසේය ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ ඇලුම් කමින් මට නුඹලා සියල්ලන් කෙරෙහි කොපමණ ආශා ඇතෙම්ද කියා දෙවියන් වහන්සේ මට සාක්ෂි වනසේක. ඊළඟට මොකද්ද කියන්නේ? கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி என்று சொல்லுகிறார். ඒ කියන්නේ ඔබලාට මම කොච්චරක් ඇලුම් වෙලා ඉන්නවද? එහෙම නැත්නම් කොච්චරක් ආදරය කරනවද? ඔයගොල්ලන් වෙනුවෙන් කොච්චරක් මම හොයලා බලලා දේවල් කරනවද කියන එකට දෙවියන් වහන්සේම සාක්ෂි කියලා කියනවා. ඉතින් අපි සේවකයෙක් හැටියට උන්වහන්සේගේ ප්‍රේමය වගේම අපිට උන්වහන්සේ දුන්නා වූ උන්වහන්සේගේ ලේවලින් මුදවාගෙන අපිව විශ්වාස කරලා දුන්නා වූ හැම එක්කෙනා ගැනම අපි මොකද්ද ආශාවෙන් ඉන්න ඕන. ඒගොල්ලන් උන්වහන්සේ තුල වර්ධනය කරන්න, උන්වහන්සේ වගේ වෙනව දකින්න, ඒගොල්ලන් තුල උන්වහන්සේගේ ක්‍රියාවන් එලි දක්වන්න අපි හැම දෙයක්ම ආශාවෙන් අපි බලන් ඉන්න ඕන. அதாவது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய சுபாவம் ஒவ்வொருவர் மீதும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். 8 වෙනි පදයක් කියවන්න. ඉතින් කිමෙක්ද වංචාවෙන් වේවා සැබෑකමින් වේවා ඒ කොහොම වෙතත් සියලු ආකාරයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රකාශ කරනු ලබනසේක. ඊට ප්‍රීති වෙමි. එසේය තවත් ප්‍රීතිමත් වෙමි. මේ ස්ථානයේ මොකද්ද කියන්නේ? இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 1:18 இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். උන්වහන්සේගේ සේවකයෙක් හැටියට, උන්වහන්සේගේ දාසයෙක් හැටියට තවත් කෙනෙක් උන්වහන්සේට යම්කිසි සේවයක් කරනවා නම් යම්කිසි ආකාරයකට ඒක හොඳින් හෝ නරකින් උන්වහන්සේගේ වචනය පරිදි උන්වහන්සේගේ වචනයෙන් පිටත ඒගොල්ලන් සේවයක් කරනවා නම් ඒ සේවය තුලිනුත් උන්වහන්සේගේ නාමයෙන් මහිමයටපත් වෙනවා නම්, එහෙම නැත්නම් උන්වහන්සේ ළඟට යම්කිසි කෙනෙක් එනවා නම් ඒක ගැනත් අපි சத்துருடப்பட்டு வேணும். அதாவது பாருங்க வசனம் சொல்லுது, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படி ஆகிடும். ஒருவன் கிறிஸ்து ஒருவனுக்கு அறிவிக்கப்படுவானால் அதை குறித்து நாங்கள் பொறாமைப்படக்கூடாது, அதை குறித்து நாங்கள் கோபப்படக்கூடாது, அதை குறித்து நாங்கள் எரிச்சல் படக்கூடாது, அந்த ஊழியத்தை எப்படியாக இல்லாமல் ஆகணும்னு சொல்லி நினைக்கப்படாது. மாறாக என்ன செய்ய வேண்டும்? எப்படியாகினோம் கர்த்தர் பிரசங்கிக்கப்படுகிறார், கர்த்தர் அறிவிக்கப்படுகிறார் என்ற அந்த சுபாவத்தோடு கூட சேர்ந்து நாங்கள் சந்தோஷப்படுகிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன்தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். එහෙම කරන කෙනෙක් තමයි උන්වහන්සේගේ සේවකයා, උන්වහන්සේගේ දාසයා. අපි ගොඩාක්ම අපේ ලංකාවෙත් බලනවා, පිටරට වලින් බලනවා, තවත් සේවකයෙකුට එනවා, තව සේවකයෙක් බලන්න කැමති නැහැ. එයා විතර උඩ ඉන්න ඕනේ, අනිත් අය ඔක්කොම නැති වෙලා යන්න ඕනේ කියන එක තමයි යාගේ අදහස. මම එක්කෙනෙකුට බෑ මේ මුළු ලංකාවම උන්වහන්සේට අත්පත් කරන්න. නේ මම වගේ මට පුළුවන් වැඩිම වුණොත් 200යි. ඒ කියන්නේ 200ක් හිටියොත් තමයි මට බලා ගන්න පුළුවන් වෙන්නේ. 200ට වඩා යනවා නම් තවත් එතනද පාලකෙක්ව
තියන්න ඕන. ඒ පාලකයාත් ඊටත් වඩා වැඩි වෙන අයත් මෙතන ඉන්න බෑ. එයා වෙනත් තැනක සභාවක් පටන් ගන්න ඕන. ඒකයි උන්වහන්සේගේ ක්‍රමය. මේ සභාව කඩලා ලොකු කරලා 200ක් නෙවෙයි දැන් 500ක් දාන්න පුළුවන් 500ක් නෙවෙයි 1000ක් දාන්න පුළුවන් කියන ඒ විදිහට යන්න බෑ. මට උන්වහන්සේගේ බැටළුව බලා ගන්න පුළුවන් 100යි. පරිම තවත් පොඩ්ඩක් එහාට ගියොත් 200යි. ඊටත් වඩා බෑ. නමුත් සමහර අය 700ක් 800ක් තියාගෙන කොහොම මොනවා කරනවද කියලා මම නම් තේරෙන්නේ නැහැ. ஆண்டோட வேதத்தின்படி ஒரு ஊழியக்காரனுக்கு 100 அதையும் தாண்டி போனா அதிகபட்சமாக 200 பேரை தான் விசாரிக்க முடியும். அந்த 200க்கு பேருக்கு அதிகமாக இந்த சபையிலே ஆட்கள் வருவார்களானால் இப்போ உருவாக்கப்படுகிறதான தலைவர்களுக்கு அந்த அதிகமாக இருக்கிறதான ஜனங்களை 201வது ஆத்துமாவை கொடுத்து அவரை ஒரு ஊழியம் செய்கிறதற்கு சபை ஊக்குவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சபை பெருகும், ஊழியங்கள் விஸ்தரிக்கப்படும், ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். இதுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறதுக்கு நாம நினைக்கப்படாது. சீஷர்கள் உருவாக்குகிறதுக்காக கடந்த வாரம் 3-4 வாரங்களை அதை குறித்து பேசணும். ගෝලයන් කොහොමද අපි කරන්නේ? ගෝලයන්ට තියෙන ඕන ස්වභාවයන් මොකක්ද කියන එක පෞගිය සති 4-3ක අපි ඉගෙන ගත්තා. දැන් ඒ වගේ ගෝලෙක් හැටියට පත් වෙන එක්කෙනා කොහොමද ඊළඟ පියවරට යන්නේ? කොහොමද දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක් හැටියට උන්වහන්සේට සේවය කරන එක තමයි අද බලන්නේ. පුළුල් විදියට නෙමෙයි පිලිපි පොතේ පවුල් තුමාගේ ඒ හදවතේ හැටියට சேவකෙක් කොහොමද ඉන්න ඕනේ කියන එක තමයි අද අපි ඉගෙන ගන්න. நான் வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களையும் நாங்கள் எடுக்கவில்லை. மாறாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்தானோ, ஒரு ஊழியக்காரனாக இருந்து எப்படி ஊழியம் செய்தானோ அதை போல நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதை தான் இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ඒකේ විශ්සේ දෙවෙනි පදේ කියවන්න, දෙවෙනි කොටස කියවන්න. නැත්නම් සම්පූර්ණයෙන්ම කියවන්නකො. 1:20 පිලිපි 1:20. ඒ හැටියට මම කිසිවක් ගැන ලැජ්ජාවට නොපැමිණ සියලු ආකාරයෙන් නිර්භීතව සිටීමෙන් මාගේ ශරීරය කර්ණ කොටගෙන ජීවිතයෙන් වේවා මරණයෙන් වේවා නිතරම වාගේ දැනුත් ක්‍රිස්තුස් වහන්සේ ගෞරවයට පැමිණියේ යයි මාගේ තද බලාපොරොත්තුවක්ද ප්‍රාර්ථනාවක්ද ඇත්තේය. மேசானே முகத்தையா கியான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 1:20வது அதிகாரத்தின் 2வது பகுதியிலே மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் இப்படி முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது நான் வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். මම ජීවත් වුණාත් මං මැරුණාත් මං තුල මං කරපු සේවාවන් තුල මං කරන සේවාවන් තුල උන්වහන්සේ මහිමයට පත් වෙන්න ඕනේ කියන එක තමයි ඒ සේවක හදවත. அதுதான் ஊழியக்காரனுடைய இருதயமாக இருக்க வேண்டும். என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டக்கூடாது. මගේ රාජධානියක් ගොඩනගන්න නෙමෙයි උන්වහන්සේ මාව තෝරගත්තේ. මාව උන්වහන්සේ තෝරගත්තේ උන්වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගන්න. අපේ தேசிய ஜனாதிபதி කෙනෙක් ඉන්නවා. நம்முடைய தேசத்தில் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். அந்த ஜனாதிபதி இந்த இலங்கை தேசத்தை தான் கட்டியெழுப்ப வேண்டுமே ஒழிய இந்த தேசத்துக்குள் அவருக்கு ஒரு ராஜ்யத்தை கட்ட முடியாது. දැන් ඉන්නව ජනාධිපති මේ දේශීය ලංකා දේශීය වෙනුවෙන් පෙනී සිටින්න ඕනේ මිසක් එයාට පොඩි තවත් රාජ්‍යයක් මේ දේශය තුල ගොඩ නගන්න බෑ. ඒකට නෙවෙයි මේ ජනතාව යවපත් කරේ. ඒ වගේම උන්වහන්සේ මාවත් ඔබවත් පත් කරලා තියෙන්නේ උන්වහන්සේගේ රාජ්‍ය ගොඩ නගන්න. கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்துகிறது கர்த்தருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறதுக்கு. நமக்கென்று சொல்லி ஒரு கூட்டத்தை, ஒரு அரசியலை போல ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளல. இன்று அநேக சபைகளில் அப்படிதான் இருக்கிறது. பாஸ்டருக்கு ஒரு கூட்டம், சிஸ்டருக்கு ஒரு கூட்டம், உதவி ஊழியக்காரனுக்கு ஒரு கூட்டம், அந்த யூத் லீடருக்கு ஒரு கூட்டம், வர்ஷிப் பண்றவருக்கு ஒரு கூட்டம். இது சபை கிடையாது. அதுதான் சபாவன் දිහා අපි බලනවා නම් පාස්ටර් කණ්ඩායමක් ඉන්නවා, සිස්ටර් කණ්ඩායමක් ඉන්නවා, ඇසිස්ටන්ට් පාස්ටර් කණ්ඩායමක් ඉන්නවා, යුත් ලීඩර් කණ්ඩායමක් ඉන්නවා, ඒ වගේම ප්‍රශංසා කරන එක්කෙනාට කණ්ඩායමක් ඉන්නවා. ඒ වගේ කණ්ඩායම් සභාවත් තුල බෙදිලා මේක දැන් මේ මොකද්ද මේ
அரசியல் දේශපාලන දේශපාලන ස්ථානයක් වෙලා සභාව එහෙම වෙන්න බෑ. මේ අපි හැමෝම එකතු වෙලා වැඩ කරන්නේ උන්වහන්සේගේ ராஜ்யத்துக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்பதை எந்த ஒரு ஊழியக்காரனும் மறந்து போகக்கூடாது. ඒ වගේම පිලිපි 2:16 අපි කියමු 2:16 මෙසේ මම නිෂ්ඵල ලෙස නොදිවෙමි. නිෂ්ඵල ලෙස වීර්ය නොකෙරෙමි. 2:16 2:6 කියන්නේ 2:6 උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගේ රූපාකාරය දරනසේක. දෙවියන් වහන්සේට සමානව සිටීම තමන් විසින් අල්ලාගෙනම සිටිය යුතු වූ වස්තුවක් නොසිතා. නෑ මේකේ මම පොඩ්ඩක් ලියලා තියෙනවා ඒක හරියට පැහැදිලා. මේ ස්ථානේ කියනවා எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். අපි කරන හැම දෙයක්ම මොකද්ද? ගැටලු සහිත ගොදුරන් නැතුව අපි එක පැත්තක් අදින්න නැතුව කරන දේ උන්වහන්සේ වෙනුවෙන් අපි කරන්න ඕනේ කියලා තමයි. අපි කරන්න ඕනේ කියන එක තමයි මේ ස්ථානයේ සඳහන් වෙලා තියෙන්නේ. පොඩ්ඩක් ඉන්න මම ඒක පොඩ්ඩක් බලන්න මොකද්ද කියලා. මම ලියනකොට ඒක පොඩ්ඩක් කුරුටු ගාලා වගේ ලියලා තියෙනවා. දෙකේ 16 දෙකේ 15 කියන්නේ ඔවුන් අතරේ නුඹලා ජීවනයේ වචනය පාමින් ආලෝකවල් මෙන් නෑ 17 කියවන්න බලන්න. එසේ මා නුඹලාගේ ඇදහිල්ල නැමැති පූජාවක් මෙහෙයත් පිට පූජා කරනු ලබන නොමුත් සන්තෝෂ වෙමි. නුඹලා සියල්ලන් සමග ප්‍රීති වෙමි. එසේ නෑ 16 කියවන්න ආයේ. මෙසේ මම නිෂ්ඵල ලෙස නොදිවෙමි. නිෂ්ඵල ලෙස වීර්ය නොකිලිමි. කියා ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවසේදී මට පාරට්ටුවක් ඇතිවන්නේය. 15 දෙවෙනි කොටස කියවන්න. ඔවුන් අතරේ නුඹලා ජීවනයේ වචන පාමින් ආලෝකවල් මෙන් ලෝකෙහි දක්නා ලබන. නෑ. හැබැයි එතන වචනේ වෙනස් වෙලා තියෙනවා. බලන්න ද්‍රවිඩ බයිබලයේ කියලා තියෙන්නේ කොහොමද නම් හැම දෙයක්ම ගොඳුරන් නැතුවත් ආගියු කරන්න නැතුවත් කරන්න ඕනේ කියලා. එහෙම තියෙනවා මොකක් කරේක? 14 වංක වූ හිතුවක්කාර වූ පරම්පරාවක් අතරේ නුඹලා නිදොස්ව අහිංසකව දෙවියන් වහන්සේගේ නිර්දෝෂ දරුවන් නිර්දෝෂ දරුවන්ව සිටින පිණිස කෙඳිරීම්ද විවාදද නැපුව සියල්ල කරන්න. 14 last இது 16 අපේ ද්‍රවිඩ බයිබලයේ තියෙන්නේ දෙවෙනි පදේ පරිච්ඡේද 16 වෙනි පදේ. ඒ කියන්නේ ඒක විතරක් සඳහන් කරලා තියෙනවා. ඒ කියන්නේ කෙඳිරීම නැතුව කෙඳිරීම්ද විවාදද නැතුව අපි කරන සියල්ලම උන්වහන්සේට කරන්න ඕන. කුඳුරන්න බෑ. අයියෝ මේක කරන්න බෑ, ඒක කරන්න බෑ, එහෙම බෑ, මේව බෑ, ඒ නෑ, මේ නෑ කියලා කුඳුරන්න බෑ. විවාද කරන්න බෑ. ඒ කොහොමද? කවුද කිව්වේ? එහෙම කොහෙද තියෙන්නේ කියලා විවාද කරන්නත් බෑ. දෙடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் ඉස්සරහට කියන්න කොඳුරන්නේ. ඉස්සරහට කියන්න පාස්ටර් ඉස්සරහින් කියන්න කොඳුරන්නේ. නමුත් පිසුපස්සට ගිහිල්ලා තවත් එක්කෙනෙකුට කියලා කොඳුරනවා. ඒ මිනිහා කිසි දෙයක් කරන්නේ නැහැ, අපිටම තමයි කරන්න කියන්නේ කියලා. නේද? பின்னுக்கு போயிட்டு முறுமுறுப்பாங்க. நேரத்துக்கு பாஸ்டருக்கு அல்லது ஊழியக்காரனுக்கு நேராக பேசுகிறது கிடையாது. பின்னால போய் சொல்வார்கள், அவர் எதுவுமே செய்ய மாட்டார், நம்மகிட்ட தான் எல்லாத்தையும் செய்யும்படியாக சொல்வார் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நாங்கள் எதை செய்தாலும் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும், தர்க்கிப்பில்லாமல் செய்ய வேண்டும். தர்க்கம் பண்ணக்கூடாது. ஏன், எதுக்காக, எப்படி, அதெல்லாம் செய்யப்படாது. நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று சந்தோஷமாய் செய்ய வேண்டும். ඒ වගේම පිලිපි 2:20 ඉඳන් 22 වෙනකන් අපි කියවොත් එම තිමෝති ගැන පවුල්තුමා சாட்சி தரணும். பிலிப்பி 2வது அதிகாரம் 20 தொடங்கி 22வது வசனம் வரையிலும் நாங்கள் வாசிப்போமானால் பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார்.
அப்ப இன்னைக்கு உங்களுடைய ஊழியக்காரன் அல்லது இந்த சபையில இருக்கிறவர்களை குறித்து, இந்த சபையில இருக்கிற உதவி ஊழியர்களை குறித்து அல்லது இந்த சபையில இருக்கிறதான தலைவர்களை குறித்து ஊழியக்காரனாகிய நான் தேவனுக்கு முன்பதாக சாட்சி சொல்ல முடியுமா? இந்த மனுஷர்களுக்கு முன்பதாக சாட்சி சொல்ல முடியும்? அது දවසේ මේ සභාවේ අපේ නායකයන් දිහා බලලා, එහෙම නැත්නම් ගෝලයන් දිහා බලලා, එහෙම නැත්නම් ඇදහිලිවන්තයන් දිහා බලලා පුළුවන් ද මට උන්වහන්සේගේ ඉදිරියෙන් ඉඳගෙන සාක්ෂි දරන්න? මේ සහෝදරයා මේමයි, මේ සහෝදරිය මේමයි, මෙයා කරන්නේ වගේ සේවයක් කියලා කියන්න පුළුවන්. නමුත් කියවලා බලන්න දැන් මේ ගෙදර ගිහිල්ලා පාවුල්තුමා තිමෝති ගැන කොච්චර ලස්සන සාක්ෂි දරනවා. பவுல் தீமோத்தேயுவை குறித்து எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சாட்சி சொல்லுகிறார். அப்பேற்பட்டதான சாட்சி இந்த நாளிலே ஒரு ஊழியக்காரனாய் உங்களை குறித்து எனக்கு சொல்ல முடியும்? இந்த சாட்சி சொல்லுகிற இடத்துக்கு நான் சாட்சியாய் மாற வேண்டும். මම සාක්ෂිකරුවෙක් හැටියට මම මාරු වෙන්න. ඒකයි මගේ ආත්මික ජීවිතයේ වර්ධනය. ඊළඟට පිලිපි 2:25 ඉඳන් 27 දක්වා අපි කියවුවොත් பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25 தொடங்கி 27 வரை நாங்கள் வாசிப்போமானால் எப்பாப்பிரோத்தி துணிச்சல் பற்றி பவுல் சாட்சி சொல்லுகிறார். එපාප්‍රාති කියනා වූ තවත් සේවකයෙක් ගැන පාවුල්තුමා එයාගේ මොකද්ද ධෛර්යම් එයාගේ ධෛර්යය ගැන එයා සාක්ෂි දරනවා. මම උන්වහන්සේ වෙනුවෙන් ඉඩගන්න එක නැත්නම් උන්වහන්සේ වෙනුවෙන් මම කරන දේවල් ගැන சாட்சி தரන්න පුළුවන්. எப்பாப்ராத்துவின் பற்றி சாட்சி சொன்னது போல அவன் தைரியத்தை குறித்து கர்த்தருக்கு நாங்கள் செய்கிற ஊழியத்தை நிமித்தம் நாங்கள் பட்ட பாடுகள் அல்லது அனுபவித்ததான வேதனைகளை குறித்து உங்கள் ஊழியக்காரன் சாட்சி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வளர வேண்டும். பிலிப்பி 2:30 පිලිපියර් 2வது அதிகாரம் 30வது வசனம். මක්නිසාද මට කළා වූ නුඹලාගේ සේවයෙහි අඩුපාඩුව පිරිමසන්ට ඔහු තමාගේ ජීවිතය නොසලකා ක්‍රිස්තුස් වහන්සේගේ මෙහෙය නිසා මරණාසන්න වුණේය. මොකද්ද මෙතන කියන්නේ? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கும் சமீபமாய் இருந்தான். මොකද්ද වෙලා තියෙන්නේ? මරණයට එයා මුණ දෙන්න උන්වහන්සේ වෙනුවෙන් සූදානම්ින් හිටියා. மரணத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்க, மரணத்தையும் ருசி பார்க்க அவன் கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருந்தான். நீங்க சொல்ல முடியுமா இந்த பிரதர் கிறிஸ்துவுக்காக தன்னை எவ்வளவு ரிஸ்க் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு? එම නැත්තම් සේවය කරන මම දියා බලලා මට කියන්න පුළුවන්ද? උන්වහන්සේ වෙනුවෙන් ඕනම දෙයකට මම සූදානම්, මැරෙන්න උනත් සූදානම් කියලා කියන්න පුළුවන්, කරන්න පුළුවන්. ඒ සානේ ඉන්නවනම් එයා තමයි දෙවියන් වහන්සේගේ සේවකයා. යේසුස් වහන්සේ අපි වෙනුවෙන් පියාණන් වහන්සේගේ අනට කීකරු වෙලා තමාගේ ජීවිතයෙන් පූජා කරා. ඒ පූජාවෙන් තමයි මම අද දවසේ උන්වහන්සේට සේවකයෙක් වෙලා ඉන්නේ. එහෙනම් මමත් උන්වහන්සේගේ පූජාවට හරි ලෙස මමත් පූජාවක් වෙන්න මම සූදානම්ින් ඉන්නවා. பிதாவாகிய தேவனுடைய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை தியாகத்தின் நிமித்தமாய், அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் நான் இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறேன். அப்ப நானும் அவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய இந்த ராஜ்யத்துக்காக மரிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சொல்லலாம் நான் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வேன்னு சொல்லி சொன்னா பார்த்தார் செய்ய. மரணமே வந்தாலும் என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது 8வது වසනத்தை நாங்கள் வாசிப்போம். පිලිපි 3:7-8 අපි කියමු. එසේ වී නොමුත් මට ලාභව තිබුණු යම් යම් දේම ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා
අලාභයයි සිතීමට පැමිණියෙමි. එසේය මාගේ ස්වාමී වූ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ඇඳින ගැනීමේ උතුම්කම නිසා සියල්ල අලාභයයි සලකමි. උන්වහන්සේ නිසා සියලු දේ මට නැති වී ගියා පමණක් නොව ඒවා කුණුයයි සලකමි. එසේ කරන්නේ මම ක්‍රිස්තුස් වහන්සේ ලබා ගන්නා පිණිසයි. பவுல் பிரகாஷ கர்மா 7-8வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு யாராவது நாங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அல்லது கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டம் என்றும் அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நாங்களால நினைக்க முடியுமா? அப்படி உதறி தள்ளிட்டு நம்ம கிறிஸ்துவுக்காக இதையும் செய்ய ஆயத்தம் பண்ண போக முடியுமா? පෞල්තුමා කිව්ව ආකාරයට උන්වහන්සේව දැනගන්නා වූ දැනගැන්මේ පිණිස මේ හැම දෙයක්ම කුණුයි කියලා අපිට ආකට දාලා අපිට යන්න පුළුවන්. මේ හැම දෙයක්ම මට මේ හැම දෙයකින්ම කිසිම මට පළක් නැහැ කියලා හැම දෙයක්ම මං සොච්චමඩකවත් ගණන් ගන්න නැතුව ජීවත් වෙන්න පුළුවන්. මොකක්ද දෙයක්ද උන්වහන්සේද කියලා එනකොට මට උන්වහන්සේ හැම දෙයකටම වඩා උසස් වෙන්න ඕන. නමුත් මෙතන ඒමම කන පිට. මට ලෝකේ තියෙන ආශාවන් ලෝකේ තියෙන දේවල් වලට ප්‍රිය කරන එක තමයි මට උතුම් දෙයක් වෙලා තියෙන්නේ. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மிடத்தில் கிடையாது. கிறிஸ்துவை நாங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவரை இரண்டாம் பட்சமாய் போட்டு அதுக்கு மேலாக கிறிஸ்துவை நாங்கள் விற்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமே ஒழிய நாங்கள் கிறிஸ்துவுக்காக நம்மை எதையுமே இழக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. එවැනි හදවතක් තියෙනවා නම් අපිට උන්වහන්සේට සේවය කරන්න බෑ. නමුත් පෞල්තුමා කියනවා උන්වහන්සේව දැනගන්නා වූ දැනගන්න පිණිස මම හැම දෙයක්ම මොකද කරන්නේ? අත්හැරෙනවා. குணுமென் விசிக்கல்ல தான் எல்லாவற்றும் அவர் குப்பையாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஊழியக்காரன் சொன்னால் கிறிஸ்துவுக்காக எதையும் தூக்கி எறிகிறதற்கு ආයතமாக இருக்க வேண்டும். මානසික සේවය කරනව කෙනෙක් නම් ඕනම දෙයක් ඕනම අවස්ථාවක උස්සලා දාන්න சூதானமிங்க. அது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும். அதே போல பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11, 12, 14, 17வது வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் පිලිපි 3 11, 12, 14, 17 වෙනි පදවල අපි කියමු. උන්වහන්සේ සහ උන්වහන්සේගේ නැවත නැගිටීමේ බලයත් උන්වහන්සේගේ දුක්වල පංගුකාරකමත් දැනගන්නා පිණිසත් මා දැනට ලබාගෙන සිටිනවා දැනටම සම්පූර්ණ වී සිටිනවාවත් නොවේ. නමුත් යමක් පිණිස ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ මා අල්ලාගත් සේක්ද ඒක අල්ලා ගන්න වීරිය කරමින් මමත් දුවගෙන යමි. මේ ස්ථානයේ උන්වහන්සේ මොකද්ද කියන්නේ? இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்காக 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். උන්වහන්සේ වෙනුවෙන් අපි හැම දෙයක්ම කුණුමෙන් සලකනවා. හැම දෙයක්ම අපිට ලාභයක් නෙවෙයි. හැම දෙයක්ම අපිට මොකද්ද? අලාභයක් හැටියට අපිට පේන්න ඕන. උන්වහන්සේත් එක්ක අපි සංසන්දනය කරලා බලද්දී தேவனோடு கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாம் நமக்கு குப்பையாக தோன்ற வேண்டும். எல்லாமே நமக்கு நஷ்டமாய் தெரிய வேண்டும். கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், அவர் இல்லைன்னா எல்லாமே நஷ்டம் என்பதான ஒரு ஸ்தானத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் வருவோமானால் தான் நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்க முடியும். துலோசனை 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ආසයායි தொடர்கிறேன். උන්වහන්සේ යම්කිසි කාරණාවක් වෙනුවෙන් මාව අල්ලලා තියෙනවා. මේ ලංකා දේශී 2,25,00,000කට වඩා ජනතාවක් ඉන්නවා. இந்த தேசத்திலே
2,25,00,000க்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்களையும் என்னையும் பிடித்திருக்கிறார். அந்த அவர் பிடித்த அந்த நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் செட்டில் ஆயிட்டேன், இப்ப எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நாங்க திருப்தியாக முடியாது. அப்படி ජීවිතය ආත්මික ජීවිතේ ක්‍රිස්තියානි ජීවිතේ අපිට සෙටල්මන්ට් එකක් නැහැ. සෙටල්මන්ට් බෑ. නැත්තම් අපිට ඇති කියලා අපි කිසිම දෙයක් ඇති කියලා හිතන්න බෑ. ඒ කියන්නේ ලෝකේ දේවල් හිතන්න පුළුවන්, ආත්මික දේවල් හිතන්න බෑ. අපි මොකද්ද කරන්න ඕන? උන්වහන්සේ මාව මොකටද තෝරාගත්තේ? උන්වහන්සේ මොකටද මාව අල්ලාගත්තේ? ඒ දේ ඉෂ්ට කරන්නත්, ඒ දේ අල්ලගන්නත් මම නිතරම ඒ කරා ඒ හඹා යන්න ඕන. கிறிஸ்து இயேசு என்னை பிடித்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் அன்றாடம் அதை பிடித்துக் கொள்ளும்படியாய் நான் தொடர வேண்டும். அதான் ஊழியக்காரன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு லைஃப், அதாவது வாழ்றதுக்கு தேவையான பணம், வாழுகிறதுக்கு தேவையான வசதி வந்துருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், சபை அவ்வளோதான். அதுக்கு மேலே வளர முடியாது, வளராது. සභාව ඒ ස්ථානෙම ඉන්නවා, තියෙනවා. ඇයි? ඒගොල්ලන්ට ඇති වෙන්නා වූ දේවල් දැන් ඒගොල්ලන්ට ලැබිලා තියෙන්නේ. ඒ හින්දා ඒකට තෘප්ති වෙලා ඒගොල්ලෝ. නමුත් ස්වර්ගයේ තාම ඉස් වෙලා තියෙන්නේ. ස්වර්ග රාජ්‍ය වෙනුවෙන් තමයි අපි ජීවත් වෙන්න ඕනේ මිස අපගේ ජීවිතය ගැන නැත්නම් අපිව சனசா கண்ண නෙමෙයි අපි උන්වහන්සේට சேவைக்கு උනේ. நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளும்படியாக அல்லது நாம் ஒரு தன்னிறைவை அடையும்படியாக கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை, ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் என்னை பிரித்தாரோ அந்த நோக்கத்தை நோக்கி ஓடுகிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 14வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 4වෙනි පදේ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ උතුම් කැඳවීමේ දිනුම පිණිස දිනුම් ඵල කරා දුවමි. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். අපි කොහෙද දුවන්නේ? අපි ඉලක්කය කරා දුවන්න ඕන. අද දවසේ අපිට ඉලක්කයක් නැහැ. අපගේ සේවයට ඉලක්කයක් නැහැ. අපගේ පෞල් ජීවිතයට ඉලක්කයක් නැහැ. අපේ දරුවන් ගැන අපිට ඉලක්කයක් නැහැ. මට පුද්ගලයෙක් හැටියට ඉලක්කයක් නැහැ. අපි ඔහේ දුවනවා. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இலக்கு நமக்கு கிடையாது. பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் இலக்கு கிடையாது. நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு இலக்கு கிடையாது. நம்முடைய ஊழியத்தை குறித்த ஒரு இலக்கு கிடையாது. நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு இலக்கு கிடையாது. ஏதோ நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஊழியம் செய்கிறோம் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதான அந்த ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறதான தன்மை அநேகர் இடத்துல இல்லை. ගොඩාක් අය දුවන්නේ නැහැ. ඉලක්කයට නෙමෙයි දුවන්නේ. හැමෝම දුවනවා ට්‍රක් එකේ. නමුත් මගේ ට්‍රක් එකේ මම දුවන්න ඕන. එතකොටයි මගේ අවසානය දකින්න පුළුවන් වෙන්නේ. ட்ரக் එක மாறு වෙලා දුවන්න බෑ. தரிசனத்தை இழந்து ஓட முடியாது. அழைப்பை இழந்து ஓட முடியாது. எனக்கு வைக்கப்பட்டிருக்க அழைப்பிலே நான் ஓட வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சுவிசேஷகன் என்று ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் பார்த்தா சபையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது அப்போஸ்தலன் என்று ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் சபையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. அப்போஸ்தலன்னா சபையை நிறுவி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். தீர்க்கதரிசனம் சொன்னா சபையிலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். சுவிசேஷகன் என்று சொன்னா வெளியில போயிட்டு 6 நாள் வெளியில திரிஞ்சு 7வது நாள் சபையில இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு. අනාගත වතුරේ නම් සභාවේ ඉඳලායි සභාවේ වර්ධනය වෙනුවෙන් අනාගත වතුර වාක්‍ය කියනවා. ස්වාරංචි කරුවෙක් නම් දවස් 6ම පිටට ගිහිල්ලා උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කරලා උන්වහන්සේගේ වචනේ කවුරු හරි උන්වහන්සේ අල්ලගත්තද ඒගොල්ලන්ව සභාවට අරගෙන එයා 7වෙනි දවසේ සභාවේ ඉන්න ඕන. නමුත් අද දවසේ මොකද්ද වෙන්නේ? ස්වාරංචි කරුවෙක් හැටියට වැඩක් පටන් ගන්නවා, ඊට පස්සේ සභාවක් රෝපණය කරගෙන එතනම යනවා. දැන් ලංකාවේ ස්වාරංචි කරුවෝ නැහැ. ඒ වගේම තමයි පේතෘවරයා. ඒගොල්ලන් ගිහිල්ලා තනින් තන සභාවක් නැති තැන සභාවක් රූපණය කරලා ඒක සේවකයෙකුට බාර කරලා එයා එතනින් යන්න ඕන. එයා මොකද්ද කරන්නේ? එයා පේත්‍රිස් ඇටියට පටන් ගන්නවා. ඊට පස්සේ එයා පාලකවරයෙක් හැටියට එතනම ඉන්නවා. එහෙම කරන්නේ මොන හේතුවක් නිසා උන්වහන්සේ මාව
කැඳෙව්වද? ඒ කැඳවීමේ ඉලක්කය දක්වා වන්දුවන්න ඕන. அந்த அழைப்பின் இலக்கை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். 17 වෙනි පදයේ කියමු. 17வது වසන. සහෝදරයනි එක්ව මා අනුව යන්නෝ වෙන්න. අප නුඹලාට ආදර්ශයක්ව සිටින්නේ යම්සේද එසේ හැසිරෙන්නන් බලා ගන්න. මෙතන පවුල්තුමා මොකද්ද කියන්නේ? கிறிஸ்து சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். පවුල්තුමා මොකද්ද කියන්නේ? ඕගලන්ට මඟ පෙන්වන්නා වූ හරියට මඟ පෙන්වන්නා වූ අයව ඕගලන් අනුගමනය කරන්න. சரியாய் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த அநேக இடங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான வழிநடத்தல் இல்லை. வாலிபர்களுக்கு கிடையாது, குடும்பங்களுக்கு கிடையாது, சபை மக்களுக்கு கிடையாது. ஒரு வழிநடத்தல் இல்லாமல் ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார். அது දවසේ බලවනා හරි මඟ පෙන්වීමක් නැහැ සභාවට. සභාවේ ඉන්න අයට, තරුණයන්ට, සේවය කරන අයට, පවුලේ අයට හරි මඟ පෙන්වීමක් නැතුව ඔහේ යන්නන් වාලේ යනවා. නමුත් උන්වහන්සේ කියන්නේ මොකද? හරියට මඟ පෙන්වන්නා වූ අයත් එක්ක අපි ඉන්නවා. நம்மை சரியாய் வழி நடத்துகிறவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்கிறது தான் இந்த 17வது வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ඒ වගේම අපි කියමු 4 වෙනි පදයේ පළවෙනි පදයක් 3 වෙනි පදයක්. ඒ හේයින් මාගේ ප්‍රේමවන්ත වූ මා ඊතා ඇලුම් වන්නා වූ සහෝදරයනි, මාගේ ප්‍රීතියත් ඔටුන්නත් වූ මාගේ ප්‍රේමවන්තයනි, මෙසේ ස්වාමින් වහන්සේ තුල ස්ථීරව සිටින්න. Third. එසේය මේ ස්ත්‍රීන්ට උපකාර කරන ලෙස සැබෑ හවුල් වැඩකාර කරන්නෙකු නුදෙනුත් ඉල්ලමි. ඔව්හු ක්ලෙමන් සහ මාගේ අනික් හවුල් සේවකයන් ඇතුළුව මා සමග සුභාරංචියේ වැඩ කළෝය. ඔවුන්ගේ නාම ජීවන පොතෙහි තිබේ. இந்த இடத்துல பாருங்க, 1வது வசனமும் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடவுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். යාගේ අනුශාසනාව මොකද්ද? අපි සභාවේ ඉන්න අය අපිට කොයි වගේද ඉන්න ඕන? කොහොමද අපි ඒගොල්ලන්ට සලකන්න ඕන? சபையில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் எப்படி அவர்களை நாங்கள் எந்த அளவுக்கு கனம் கொடுக்க வேண்டும்? இந்தியாவிலலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரவங்களோட வீட்டில் விசுவாசிக்கு தான் வந்து வேலை செய்வோம். பாத்திரம் கழுவுறது, ட்ரெஸ்ஸு கழுவுறது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, காய்கறி வாங்க போகிறது எல்லாமே யார்? விசுவாசிகள் செய்வார்கள். இலங்கை தேசத்திலும் சில இடங்களிலே அப்பேற்பட்டதான பழக்கங்கள் உண்டு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் அவர்களை நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்களை நாங்கள் அப்படி பாவிக்க முடியாது, பாவிக்கக்கூடாது. ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரை උගලා මට ප්‍රේම කරන්නා වූ අය, මම ප්‍රේම කරන්නා වූ අය, උන්වහන්සේ දුන්නා වූ අය මම ඕගොල්ලන්ව මාගේ වැඩට පාවිච්චි කරන්න බෑ. ඉන්දියාවේ සමහර තැන්වල ඇදහිලිවන්තයන් පාසල්ලාගේ ගෙවල් වල වැඩ කරනවා. ඒගොල්ලන්ගේ වැසිකිලි හොදන එකයි, ඩ්‍රෙස් මැටුම් හොදන එකයි, කඩේට යන එකයි ඒගොල්ලන්ගේ රාජකාරියක් වෙලා. ආවේ නැත්තම් පාසල් බණි. එහෙම නැත්නම් සිස්ටර් බණි. එහෙම. ඇදහිලිවන්තයන් උන්වහන්සේ දීලා තියෙන ඒ වැඩේ කරන්න නෙමෙයි. விசுவாசிகளை கர்த்தர் கொடுக்கிறது அந்த வேலை செய்யும்படியா அல்ல. அடுத்த பகுதி சொல்றது, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. ඕගොල්ලන් මට සතුටු දායකයයි. ඒ විතරක් නෙමෙයි, ඕගොල්ලන් මගේ ඔටුන්න. விசுவாசிகள் யாரா? ஊழியக்காரருடைய கிரீடங்கள். இன்னைக்கு எந்த ஒரு ஊழியக்காரனாவது விசுவாசி கிரீடமா பாவிக்கிறாங்களா? මම උන්වහන්සේගේ අභිමුඛයෙන් තමයි කියන්නේ. මම හැම එක්කෙනාම ගොඩාක් උතුම් අය වෙනුවෙන් සලකනවා. කුඩි දරුවන් ඉන්නවා. கர்த்தருக்கு முன்பதாக நின்று நான் சொல்லுகிறேன், இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் அவ்வளவு கனப்படுத்துகிறேன், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு. ஏனென்றால் அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள், எனவே இவர்கள் என்னுடைய கிரீடங்கள். මේ ඇදලිවන්තයන් හැම එක්කෙනාම මගේ ඔටුනු.
அப்படி யாராவது பாவிக்கிறாங்களா சபை? அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய சுபாவமாக இருக்க வேண்டும். விசுவாசிகளை போட்டு மிதிக்கக்கூடாது. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடாது. ඒගොල්ලන්ට පාගන්නත් බෑ. ඕගොල්ලන් ජිසයක් දන්නේ නැහැ කියලා ඒගොල්ලන්ව තල්ලු කරලා තියන්නත් බෑ. තල්ලු කරන්න බෑ. ඒ වෙනුවෙන් අපි ඒගොල්ලන්ව ஒட்டுண்ணாக் හැටියට සලකන්න ඕන. அவர்களை நாங்கள் விசுவாசிகளை கிரீடங்களாய் நாங்கள் கனப்படுத்த வேண்டும். ඒ විතරක් නෙමෙයි තුන්වෙනි පදයේ අන්තිම කොටස තියෙනවා அவருடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. 3வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஒவ்வொருடைய பேரும் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள். උන්වහන්සේගේ ගැලවීම ලබාගෙන සභාවට ආවා වූ හැම එක්කෙනාගේම නම ජීවන පොතේ සඳහන් වෙලා තියෙනවා. ඒගොල්ලන් හැම එක්කෙනාම ස්වර්ගයට අයිති අය. ස්වර්ගයට අයිති අයව ඒ තරම් උතුම් කොට සලකන්න. பரலோகத்துக்கு சொந்தமானவர்களை அந்த கனத்துக்குரியவர்களாய் நாங்கள் பாவிக்க வேண்டும். நம்ம இனிப்பதே அத்தியம் 9வது வசனத்தை வாசிப்போம். උඹලා ඉගෙන ගත්තා වූ පිළිගත්තා වූ මා තුල තිබෙන බව ඇසුවා වූ දුටුවා වූ දේවලුත් කරන්න. එවිට සමාදානයේ දෙවියන් වහන්සේ නුඹලා සමග සිටිනවා ඇත. 9வது வசனத்தை வாசிங்க தமிழ்ல. யாரா வாசிங்க. 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு நாங்க போகிற சபையில அல்லது நமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனிடத்துல இந்த சுபாவங்களை பார்க்க முடியுதா நமக்கு? அது දවසේ අපි යන්නා වූ සභාවේ අපිව මඟ පෙන්වන්නා වූ සේවකයා තුළ මේ කියපු දේවල් දකින්න තියෙනවද? இருக்குதா? இருக்கணும். இருந்தால் தான் ஊழியக்காரன். තියෙන්නට ඕන. එතකොට තමයි එයා දේව සේවකයා. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. நீங்கள் என்னிடத்தில் කற்றும் ඕගොල්ලන් මොකද්ද වෙන්න ඕන? ඉස්සෙල්ලා ඉගෙන ගන්න ඕන. ඉගෙන ගත්තා වූ අடைந்தும் පිළිගත්තා වූ අடைந்தும் கேட்டும் ඇසුවා වූ கண்டும் දුටුවා වූ இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்ப இந்த காரியங்கள் செய்கிறதுக்கு ஏதுவாய் ஊழியக்காரன் சபையை நடத்த வேண்டும். අதான் ஊழியக்காரன். ඒකයි පවුල්තුමා ලියලා තියෙන්නේ. පිළිපොරොන් කියනකොට සේවකයෙක්ගේ හදවත එහෙම නැත්නම් සේවකයෙක්ගේ ස්වභාවය මේ ආකාරයටයි තියෙන්න ඕනේ කියලා පැහැදිලිවම ලියලා තියෙනවා. கற்றுக் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அவனிடத்திலிருந்து நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்கிறதா இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தால் தான் அவன் தேவனுடைய ஊழியக்காரன். මේ හැම දෙයක්ම තියෙනවා. එහෙම නැතුව මම දෙවියන් වහන්සේගේ සේවයේ මම තමයි මේ සභාව රූපණය කර කිව්වට ඒකෙන් තේරුම් නැහැ. இது என்னுடைய சபை நான் தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஊழியக்காரன் என்றால் அவனுக்கென்று ஒரு சில தகமைகள் உண்டு. அந்த தகமைகளோடு கூட அவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வாசித்தோம் அந்த வசனத்தில், நீங்கள் எல்லாரும் என்னுடைய கிரீடங்களாக இருக்கிறீர்கள். உங்கள் நமக்கு ஒட்டுண்ணும். கிரீடத்தை கழட்டி யாராவது குப்பையில போடுவாங்களா? ராஜா படுக்கும் போது கூட கிரீடத்தை எங்க வைப்பாரு? கிரீடத்தை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பாரு. இல்ல அவ கொண்டு போய் இப்படியே கழட்டி எங்க தூக்கி போட்டு காலையில இருந்து கிரீடங்கன்னு தேட மாட்டான். நேது ஒட்டுண்ணவில்லை விசிக்கல்ல நாட்டிதாகண்ணே මොනදේ කරන්න වුණා ඒ ඔටුන්න ගලවලා තියලයි පරිස්සමින් තියලයි නිදා ගන්නත් යනවා. இங்கே வகை තමයි හැම හැදලිවන්තයෙක්. அதுபோல தான் ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஸ்தானத்திலே ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது.
பிலிப்பி 4:11 ඉඳන් 13 වෙනකන් 4வது அதிகாரம் 11 தொடங்கி 13 வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். 11 ඉඳන් 13 වෙනකන්. හිඟකමක් ගැන මෙසේ කියනවා නොවේ. මක් නිසාද මම මොන ස්වභාවක සිටින් නොමොත් ඊට සතුටු වෙන්න මම ඉගෙනගෙන සිටිමි. 11 to 13 yes. පහත්ව සිටින්ට දනිමි. පූර්ණව සිටින්ටත් දනිමි. සෑම සියලු කාරණාවලදී තෘප්තියට පැමිණ සිටින්ට සහ ශුදාවෙන් සිටින්ටත් පූර්ණව සිටින්ට සහ හිඟව සිටින්ටත් පුළුවන්ව රහස ඉගෙනගෙන සිටිමි. මා බලවත් කරන්නා වූ තැනන් වහන්සේ තුල මට සියලු දේ කරන්නට පුළුවන්. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் 11, 12, 13 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ඒ කියන්නේ උන්වහන්සේ අපි කොයි විදියට ජීවත් වුණා අපි සතුටින් ජීවත් වෙන්න ඉගෙනගෙන තියෙනවා. ඒ ඉඳ තමයි අද දවසේ අපිට උන්වහන්සේ ආශිර්වාද කරලා තිබුණා. ඒ ආශිර්වාද අපිට ලොකු නයි. ඇයි? අපිට ඒව තියෙන කොටත් අපිට ජීවත් වෙන්න පුළුවන් නැති කොටත් ජීවත් වෙන්න. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதை பார்த்து அந்த ஆசீர்வாதத்தினால் திருப்தியாகிறதுனாலே ஆசீர்வாதம் தான் அப்படி என்று சொல்லி நம்மளால வாழுகிறதுக்கு முடியாமல் இல்லாமலும் இருக்க முடியும். நான் ஏற்கனவே நான் சபைக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, முன்ன ஒரு காலத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக 3 மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக எப்படியாவது கரண்ட் வெட்டிட்டு போயிடுவான். உடனே கரண்ட் பில் கட்டுறதுக்கு நம்ம காசு இருக்காது. அந்த நேரத்தில் நினைக்கிறேன் ஜோஷுவா பிறந்த பொழுது ஜோஷுவாவை வெளியில் போட்டு கோயிலை வச்சுட்டு ராத்திரி முழுக்க கொசு கடிக்காதபடி நாங்கள் பெல்கனியில் படுத்திருந்த நாட்களும் எங்களுக்கு ஞாபகம் உண்டு. ඒ ස්ථානයේත් අපිට උන්වහන්සේට සේවය කරන්න පුළුවන්. දැන් AC කාමරේ ඉඳගෙනත් උන්වහන්සේට සේවය කරන්න. ඒම ඉන්න එක්කෙනා තමයි දෙවියන් වහන්සේට සේවය කරන්නේ. AC නැතුව, ෆෑන් නැතුව, පුටු නැතුව ඕනම ස්ථානයක ඕනම විදියට උන්වහන්සේට සේවය කරන්න. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்டதான நிலைமை இருந்தாலும் அந்த நிலைமையிலும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அவன் தான் ஊழியக்காரன். துலசனி 12வது வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அநேகமான நேரத்தில் நாங்கள் போவோம் எஸ்டேட் பிளான்டேஷன் ஊழியங்களுக்கு, பட்டப்பட போவோம், கொட்டக்கல்ல போவோம், இப்போ கலகா போகிறதுக்கு இருக்கிறோம். இப்போ பேர்பட்டதான இடங்களுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியும், எந்த இடத்துல எங்களுக்கு இருக்க கொடுத்தாலும் படுக்க முடியும், எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட ஜனங்களோடும் எங்களால் சேர்ந்து வாழ முடியும். அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த இடத்துக்கு வருகிறவர்கள் தான் ஊழியர்கள். நீ அப்படியானோ பத்துக்கர பிரதேசி சேவை කරන්න ඕන තැනක ගිහිල්ලා අපිට ඉඳ ගන්න පුළුවන්, ඕන තැනක ගිහිල්ලා අපිට බොන්න පුළුවන්, කන්න පුළුවන්, ඕන තැනක අපි නිදා ගන්න පුළුවන්. ඒ ස්ථානයට ආවොත් තමයි අපි උන්වහන්සේගේ සේවය කියන්නේ. රාජේන්ද්‍රන්ලාගේ ගෙදරේම එකම කාමරයයි. ඒ කාමරේ තමයි ඒගොල්ලන් කන්නේ, බොන්නේ, නිදාගන්නේ හැම දෙයක්ම. එතනටත් ගිහිල්ලා අපිට ඉන්න පුළුවන්. නේද? ராஜேந்திரன் வீட்டில் ஒரே ரூம் தான். அதுக்குள்ள தான் பிள்ளைகள், மனைவி, கணவன் எல்லாம் படுக்கிறது, எழும்புறது, சாப்பிட்றது, சமைக்கிறது எல்லாமே அவர்களோடும் எங்களால் கூட இருக்க முடியும். அப்போ நாம் அந்த ஸ்தானத்திலே நாங்கள் ஊழியர்களாக இருக்கிறதற்கு பயிற்றுவிக்கப்பட்டால், கற்றுக்கொண்டால் தான் நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ඒ ස්ථානයට අපි ආවොත් තමයි ඒ විදියට අපි ඉගෙන ගත්තොත්, අපි අදාගත්තොත් තමයි උන්වහන්සේට සේවය කරන්න පුළුවන්. 13 වෙනි පදේ 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. මාවේ බලවත් කරන්නා වූ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සියල්ල කරන්න මට පුළුවන්. எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. මම ඊයේ කිව්වන් දන්නේ ගලහා ඒ සභාව දන්න ලක්ෂ 10ක් වුණා. කාටවත් කිව්වේ නැහැ, කාගෙන්වත් ඇහුවේ නැහැ. නමුත් ඇදහිල්ල තියෙන උන්වහන්සේ සභාවේ ගලහාල திருச்சபை செய்கிறதற்கு அந்த கட்டிடம் போடுறது பிரதர் தந்திருக்கிறாங்க வீடு, அவங்களோட மேல் ஃப்ளோர். அதில் சுவர் கட்டி கூரை போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும். நேற்று நான் அவரும் பேசிக்கொண்டு யார்கிட்டையும் கேட்கல. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் தருவார். அவ்வளோதான் நம்ம நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த சுபாவத்தோடு கூட நாங்கள் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே பார்த்து ஓடுவோமானால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியனுக்கு அதுதான் சுபாவம்.
උන්වහන්සේ දිහාම බලලා දුවනවා නම් උන්වහන්සේ දිහාම අපේ දර්ශන කියනවා නම් ඒක තමයි උන්වහන්සේගේ සේවකය. අන්තිමට එක පදයක් කියවලා අපි අවසන් කරමු. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் நிறைவு செய்வோம். 17வது வசனம் 4:17 4:17 මා තෑග්ග සොයනවා නොව නුඹලාගේ ගණනට වැඩිවන්නා වූ ඵල සොයමි. ஊழியக்காரன் பவுல் என்ன சொல்லுகிறார்? உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கே படியே நாடுகிறேன். හැම වෙලේම අපි ඉල්ලන්නට නෙමෙයි දෙන දෙයට උන්වහන්සේ උගලන් සභාවට ආශිර්වාද කරනවා. ඒ දේ තමයි මම බලාපොරොත්තු වෙන්නේ. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ உங்களிடத்திலே இருக்கிறதை கர்த்தர் உண்மையாய் கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கிறதை நாங்கள் கொடுக்கிற நோக்கத்துக்காய் நாங்கள் செலவழிக்கும் பொழுது பயன்படுத்தும் பொழுது அதை நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் அதை உபயோகப்படுத்தும் பொழுது அதற்குரிய பலன் அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்கிறது தான் ஊழியக்காரனுடைய சிந்தையாக இருக்கிறது. சேவைக்கு ඇවිල්ලා ඒගොල්ලන් දෙන එකට ඵලය ආශිර්වාදය ඒගොල්ලන්ට ලැබෙන්න ඕනේ කියන දේ තමයි එයාගේ අරමුණ වෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් ඒගොල්ලන්ගේ තියෙන හැම දෙයක්ම උරා ගන්න එක නෙමේ එයාගේ බලාපොරොත්තු වෙන්නේ. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன சபையில் இருக்கிற அவ்வளோ ஒரு விசுவாசியை கண்டா அவனை சக்கையா புளிஞ்சு போன வரையும் விடுறது கிடையாது. නේද? මික්සිකේ දාලා පුළුවන් ඉතින් හැම දෙයක්ම ගන්නවා. ඒකේ කිරි නැහැ කියලා තේරුණත් ඒත් වතුර දාලා ආයෙ මික්සි කරනවා. ඒ වගේ තමයි இன்னைக்கு. இல்லை பால் இல்லை இதுக்கு மேலே பால் வராதுன்னு தெரிஞ்சாலும் என்னது ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி அந்த சக்கையும் போட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிக்கிற ஊழியக்காரங்க தான் இன்னைக்கு இருக்கிறான். அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஊழியக்காரன் இப்படி தான் இருக்க வேண்டும் அல்லது கர்த்தர் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். පිලිපියරුන්ට ලියන ලද පත්‍රිකාවේ උන්වහන්සේගේ සේවය කරන්න වූ සේවකයා මේ ආකාරයටත් ඉන්න ඕනේ කියලා එයා ඉතා පැහැදිලිව ලියලා තියෙනවා. ඒක තමයි මම ඔයගලන්ට අද දවසේ කියන්නේ. ඒ වචනය ආයත් සරයක් කියවන්න මෙනෙහි කරන්න උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනා වූ සේවකයන් හැටියට මාරු වෙනවා. එතකොටයි අපිට අපේ இலக்கிய කරා අපිට போகணும். இந்த புத்தகத்தை இந்த மறுபடியும் வாசிங்க. இதில் சொல்லப்பட்ட காரியங்களை உங்கள் சிந்தைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதன்படி வாழ அதன்படி நாங்கள் எங்களுடைய விசுவாச மக்களை நடத்த நாங்கள் கற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் தேவன் என்னை அழைத்த இலக்கை நோக்கி ஓடுகிறதற்கு ஏதுவாய் என்னால் ஊழியம் செய்ய முடியும். ஜெபம். சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த சாயந்தர பொழுதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்த தந்தீரே, அதற்கான சோதனம் நாங்கள் கற்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் கத்திரங்களை மாற்றுகிறார். ස්වාමිනේ පිළිපරුන්ට ලියන ලද පත්‍රිකාවේ සේවකයා අපේ ආකාරයට දින්නෝනේ කියලා උන්වහන්සේ ලස්සනට අලංකාර විදියට අපිට පැහැදිලි කරා. ස්වාමිනේ උන්වහන්සේගේ වචනය පරිදි මමත් අපි උන්වහන්සේගේ දාසයන් ඇටියට සේවය කරන්න ජීවත් වෙන්නත් උන්වහන්සේ කරනවා දෙයි. ඇස්වා වූ ආය විතරක් නෙමෙයි ඒක පිළිපදින්නව අය මෙන් අපිව පරිවර්තනය කරන්න. උන්වහන්සේගේ දෑතට මේ ආවා වූ මයි සහෝදරයා සහෝදරියන් පුතා සියලු දෙනාම බාරයි. ආශිර්වාද කරනවා. යේසුස් වහන්සේගේ